ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி அந்த கார்டனர் salary அது ஸ்வெட் equity shares ஓடது அப்புறம் வந்து இந்த டெப்ரிசியேஷன் பிளாக் ஆஃப் அசட்ஸ் லாக் புக் மெயின்டைன் லாக் புக் நாட் மெயின்டைன்டு எல்லாமே ட்ரை டு கவர் அப் எவ்ரி திங். ஸோ பாக்யஸ்ரீ இதுதான் இந்த எக்ஸல் மெயின்டைன் பண்றேன் பாக்யஸ்ரீ. ஓகே, இல்லை ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி சம்ஸ் இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ ஆமா, கிளாஸ்ல உங்களுக்கு அமுச்சு விடு. இப்போ குரூப் இருக்கு. நீங்க அந்த ட்ரையல் ரன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாயின் ஆன உடனே நான் அந்த குரூப்ல வந்து உங்க நேம் ஆட் பண்ணிட்டேனாக்கா டெய்லி பேசிஸ்ல இதுவும் இந்த ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து illustration 30, find the taxable amount of perquisite in the following cases. இப்போ in terms of சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இது ரிலேட்டடாக இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஓகே, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு வரும்போது அந்த டிஸ்பென்சரி இந்த கான்டெக்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஹாஸ்பிட்டல்னா என்னன்னா டிஸ்பென்சரியும் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க, கிளினிக் நர்சிங் ஹோம் சொல்கிறாங்க. ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் ஃபேமிலின்றது ஸ்பவுஸ், சில்ட்ரன் ஆஃப் த இண்டிவிஜுவல், பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஹோல்லி ஆர் மெயின்லி டிபெண்ட் ஆன் him. ஃபேமிலின்றது இவ்வளோ. ஒருவேளை அந்த கன்சர்ன் பர்சனோட அத்தை, ஓகேவா, கன்சர்ன் பர்சனோட சித்தப்பா, அவங்களாம் ஃபேமிலியில் வருவாங்கன்னா ஒருவேளை வரமாட்டாங்க, அவங்களாம் ஃபேமிலியில் வரமாட்டாங்க. ஆனால் சிஸ்டர் டிபெண்டோ இல்லை பிரதர் டிபெண்டோ ஓகே அந்த மாதிரி இருந்தாங்க மட்டும்தான் ஃபேமிலியில் வருவாங்க. ப்ரையாரிட்டி யாருன்னா ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு, ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், சில்ட்ரன் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அப்புறம் பேரண்ட்ஸ், அப்புறம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இங்கே ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் வந்து இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஆச்சான்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து பை மீன்ஸ் ஆஃப் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து அதை வந்து த்ரூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி அப்படின்னா யாருன்னா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி இஸ் அ பர்சன் who has more than 20% of his voting rights in a particular organization. ஓகேவா, அவர் தான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. இந்த பர்குசைட்ஸ் வந்து இஸ் டாக்ஸபிள் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஹவவர் பில்ஸை வந்து எம்ப்ளாயி நேம்ல இருந்து எம்ப்ளாயர் ரீஎம்பர்ஸ் பண்றாருன்னா அப்போ அது பிகம்ஸ் டாக்ஸபிள் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் த எம்ப்ளாயீஸ். பர்குசைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு சில ப்ரொவிஷன்ஸும் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி இல்லாதவங்களுக்கு சில ப்ரொவிஷன்ஸும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. தட் யூ ஹவ் டு டேக் கேர் ப்ராப்பர்லி. இப்போ லெட் அஸ் கோ ஃபார் த சம். Taxable amount of perquisite in the following cases. Y has been allowed a fixed medical allowance of 2000 per month. So fixed medical allowance fully taxable. அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 2000 per monthனா ஒரு மாசத்துக்கு 2000, 12 மாசத்துக்கு 24,000. ஓகேவா, ஃபுல்லி டாக்ஸபிள் அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ உங்களுக்கு கொஷின்ஸ் இந்த மாதிரி வரதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. சினாரியோவை கேட்பாங்க, இந்த மாதிரினா என்ன, டாக்ஸபிளா இல்லையா. அடுத்த சினாரியோ மைனர் டாட்டர்னா என்ன, இண்டிபெண்ட் டாட் எங்க சிஸ்டர்னா அந்த மாதிரி ஒரு 7 மார்க்கு கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ கெட் ப்ரிப்பேர். ஆனால் இதுக்கு எல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் ஒரு சம்முக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்புறம் சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அப்பார்ட் ஃப்ரம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பெட்டி மெடிக்கல் பில்ஸ் ஆஃப் ருபீஸ் 25,000, okay, Z and his family get medical treatment in a dispensary maintained by the employer. இப்போ ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் டு இசட் அண்ட் இஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இசடுக்கு ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2000. என்ன இது இசடுக்கு கொடுக்கறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் டாக்ஸபிள். அதே மாதிரி மிஸ்ஸஸ் இசட்னா யாரு, இவங்களோட பெட்டர் ஆஃப், அதுவும் நாட் டாக்ஸபிள். மேஜர் சன் ஆஃப் இசட் இண்டிபெண்ட், அதுவும் நாட் டாக்ஸபிள். மைனர் டாட்டர் ஆஃப் இசட் நாட் டாக்ஸபிள். டிபெண்ட் யங்கஸ்ட்
யங்கர் பிரதர் ஆஃப் இசட் அப்பனா என்ன? டிபெண்ட்னா டாக்ஸபிள் கிடையாது. இதுவே டிபெண்ட் இல்ல இண்டிபெண்ட்னா டாக்ஸபிள். சிஸ்டர் இன் லா சிஸ்டர் இன் லான்னா யாரா? பாக்யா. ம் கரெக்ட். அவங்கெல்லாம் உங்களோட டிபெண்டன்ட் ஃபேமிலி கேட்டகரியில வரமாட்டாங்கண்ணா. அப்போ இது ஒரு ரெண்டு போன 2024 ஞாபகம் இல்ல. இது ஒன்று கேட்டிருந்தாங்க, டிபெண்டன்ட் சிஸ்டர் இன் லா வந்து டாக்ஸபிளா இல்லையானா டாக்ஸபிள். அதே மாதிரி யாரு இண்டிபெண்டா இருக்காங்களோ, டிபெண்டன்ஸ்ல அதாவது பிரதரோ சிஸ்டரோ இண்டிபெண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஏதாவது இது ஃபெசிலிட்டி இது பண்றேன் அப்படின்னா அது டாக்ஸபிள். பில்லை வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 10,000 பிளஸ் ஒரு 5,000 15,000 பிளஸ் 25,000 டோட்டா எவ்வளோ ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் பில் எவ்வளோ சொல்றாங்க இங்க? 25,000. எல்லாமே பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் பர்கசிட். அப்ப எதெல்லாம் வந்து எக்ஸாம்ட்னா ஃபேமிலி இன்க்ளூட்ஸ் தட் இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவலோட ஸ்பௌஸு, இண்டிவிஜுவலோட சன்னு, இண்டிவிஜுவலோட டாட்டரு, இண்டிவிஜுவலோட டிபெண்டன்ஸ், இவங்களாம் தான் நாட் டாக்ஸபிள். மற்றவங்களாம் டாக்ஸபிள் பர்கசெட்டில் வருவாங்க. நிசம் புரியுதா சிவானி? உங்களுக்கு புரியுதா? ஓகே. பாக்யா உங்களுக்கு புரியுதா அந்த சம்ம? ஸோ இல்ல இல்ல, இதோ சம்பளம் கொடுத்துருக்காங்க. ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆமா. பெட்டி இப்போ உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, சிஎம்ஏல டிடி பேப்பர் டஃப்பா கிடையாது, டஃப்பா இருக்காது. டிடி அண்ட் ஐடிடி லெங்க்தியா இருக்கும். சரியா? உங்களுக்கு டஃப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்ற பேப்பரா எது இருக்கும்னா காஸ்டிங் பேப்பர் இருக்கலாம். இல்ல ஃபினான்ஷியல் அக்கவுண்ட் வென் யூ ஆர் நாட் வெரி ஸ்ட்ராங் வித் யுவர் பேசிக்ஸ் அது இருக்கலாமே தவிர, டிடி அண்ட் ஐடிடி பேப்பர் வில் பி அ லெங்க்தி பேப்பர் கண்ணா, நாட் அ டஃப் பேப்பர். எந்த பேப்பர் வேணா எடுத்துக்கோங்க. டிடி இது லெங்க்தியா இருக்கும் பட் டஃப்பா இருக்காது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். லா பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா, லா பேப்பர்ல பிசினஸ் எத்திக்ஸும் கம்பெனிஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா 55 டு 60 அசால்ட்டா எடுக்கலாம். அதே மாதிரி காஸ்டிங் மட்டும் அவன் எங்கேருந்து கேட்கறானே தெரியாது கண்ணா. புக்லேருந்து எங்கேருந்து கேட்கறான்னு தெரியாது. புக்ல இருக்கிற கான்செப்ட் தரவு பண்ணிட்டோம்னா 65 கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். 30 மார்க்கு கண்டிப்பா ட்விஸ்ட் கொடுப்பான் காஸ்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் பேசிக்ஸ் நல்லா டெஸ்ட் பண்ணுவான், கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவான். ஓகேவா? அதாவது லெங்க்தியாவும் இருக்கும், டஃப்பாவும் இருக்கும். பேசிக்ஸ் பயங்கரமா டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம பயங்கரமா ஹைஃபையா படிச்சுட்டு போவோமா, அந்த ஜேர்னல் என்ட்ரி டிபார்ட்மெண்டல் அப்படிதான் அவங்க சாதாரணமா கேட்டுட்டு போயிடுவான். ரெக்டிஃபிகேஷன் அஃபேர்ல ஒரு 7 ஐட்டம் கொடுத்து இதை நீ எப்படி ரெக்டிஃபை பண்ணுவ அப்படின்னு கேட்பான். நம்ம திடீர் சம்டைம்ஸ் நம்ம பேசிக்ஸ் மறந்துடுவோம், பார்த்துருக்கீங்களா? திடீர்னு எங்கேயோ பேசிக்ஸ் மறந்து போயிடுவோம், அங்கே டெஸ்ட் பண்ணி கரெக்டாக வைப்பான். ஸோ அதனால இது இப்படிதான் இருக்கும் பேட்டர்ன். ஸ்டேஜ் 1 நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேஜ் 2 ஈஸி. ஸ்டேஜ் 2 ரொம்பவே ஈஸி, வெரி மச் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதனால ஸ்டேஜ் 1க்கு இப்படிதான், திஸ் இஸ் ஹவ் வந்து இஃப் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் ஸ்டேஜ் 1னா இந்த மாதிரி ஒரு இதில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி 100 மார்க் பேப்பரை 6-7 வாட்டியாவது எழுதி பார்க்கணும். ஓகேவா? நவம்பர் வந்துடுதுன்னா 100 மார்க்கு. இப்போ நீங்க வந்து என்கிட்டயே படிக்கிறீங்க இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்றீங்க, எப்படி இருந்தாலும் ஓகேக்கண்ணா. 100 மார்க்ஸ் பேப்பரை நவம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து 3 ஹவர்ஸ் டைமர் வச்சு எழுதி பார்க்கணும். மாடல் கொஷின் பேப்பர்ஸாக இருக்கட்டும், சஜஸ்டடாக இருக்கும், எழுதி பார்க்கணும். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி, அதில் இருக்கிற ரிப்பீட்டட் கொஷின் வரலாம். ரெண்டாவது ஃப்ளோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. டிடி பேப்பர் கண்டிப்பாக எழுதி பார்க்கணுங்கண்ணா, டிடி அண்ட் ஐடிடி பேப்பர். ஏன்னா நிறைய பேர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் ஆகுது உங்களுக்கு. எம்சிக்யூ டஃப்பாக இருந்ததுன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு தெரிஞ்ச சம்ஸ் அட்டன் பண்ணுங்க. எம்சிக்யூலேயே டைம் எடுக்காதீங்க. சரியா? ஓகே. இது இல்லஸ்ட்ரேஷன் 30. இட்ஸ் அ டைப். எம்சிக்யூக்கு வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னாக்கா, 15 எம்சிக்யூ இருக்குல்ல, 8 எம்சிக்யூ புக்கு பேக்லேருந்து தான் வரும். ரிமைனிங் 7 எம்சிக்யூ வந்து புக்குக்குள்ளேருந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ ஒருவேளை ரொம்ப ஈஸி பேப்பர்னா அந்த 15 பின்னாடியிலேருந்து கொடுக்கலாம். ஓகேவா? போன வாட்டி நான் ஆவரேஜ் அவுட் பண்ணி பார்த்ததுல 8 எம்சிக்யூ வந்து புக் பேக் மினிமம் 8. நான் சொல்றது மினிமம் 8 புக் பேக்லேருந்து. எம்சிக்யூ பேங்க்னு ஒன்று இருக்குல்ல,
சிவானி, அதுலேருந்து தான் கேட்குறாங்கண்ணா. ரிமைனிங் 7 மட்டும் உங்களோட presence ஆஃப் மைண்டு, நீங்க படிச்ச கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் அலைன் பண்ணி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோக்கு முடியுமோ புக்கை நல்லா தரோ பண்ணுங்க. மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியலை தரோ பண்ணீங்கனாலே ஈஸியா யூ கேன் கிளியர் சிடபிள்யூ கோர்ஸ். ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் பார்க்கணும் அப்படிலாம், ஆனா எதையுமே விடக்கூடாது. எந்த டாப்பிக்கையும் விடக்கூடாது, எந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸையும் விடாதீங்க, எந்த தியரியும் விடாதீங்க. அந்த மாதிரி பக்காவா. ம். சில பேர் வந்து இல்ல இந்த கொஸ்டின் பேப்பர்ல இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இருக்கும், அதை மட்டும் படிப்பாங்க. அதை மட்டும் படிச்சு பண்ணோம்னா கிளியர் பண்ண முடியாது. ஆனா ஃபுல் புக்ல படிச்சோன்னா, ஏன்னா எது வேணா கேட்கலாம். சில சில சாப்டர்ல சில ஈஸி சம்ஸ் இருக்கும். ஆனா நம்ம அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு விட்டுடுப்போம். அந்த மாதிரி நிறைய, அந்த மாதிரிலாம் நிறைய நான் அப்சர்வ் பண்றேன். ஸோ ஆல்வேஸ் ஸ்டிக் டு யுவர் சிஎம்ஏ ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் தென் கிராக் அவுட் யுவர் இ புல்லட்டின், தென் யுவர் எம்சிக்யூ பேங்க், தென் யுவர் மாடல் கொஷின் பேப்பர், தென் யுவர் சஜஸ்டட். இந்த பேட்டர்ன்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஷுவர் ஷாட் 60 above கேரண்டீடா சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் இ புல்லட்டின் ஆஃப் 2025, எல்லா இ புல்லட்டின். அதுக்கப்புறம் யுவர் எம்சிக்யூ பேங்க் ஃபுல்லா 200 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அப்புறம் சஜஸ்டட் ஆன்சர்ஸ் ஆஃப் லாஸ்ட் நியூ சிலபஸோடது. வேணா 2019ல கூட நீங்க ரெடி கோ த்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் யுவர் மாடல் கொஷின் பேப்பர்ஸ். ஓகே ரைட். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 31 பாருங்க கண்ணா. பாக்யா இல்லஸ்ட்ரேஷன் 31 படிங்களேன். ம். இப்போ நீங்க இப்போ ஸ்டடி மெட்டீரியலோட சம்ஸ் கோ த்ரூ பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ப்ரொவிஷனுக்கும் ஒரு சாம்பிள் இருக்கும். ஆனா இந்த ஸ்டடி மெட்டீரியல்லேருந்தே தான் உங்களுக்கு கொஷின் வருமானா வராது. ஆனா என்ன அட்வான்டேஜ்னா சின்ன சின்ன ப்ரொவிஷனுக்கு ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. கன்சால்டேஷன் ஆஃப் சம்ஸ் இதே மாதிரி பேட்டர்ன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்றேன், ப்ரொவிஷன், அப்புறம் அந்த சம்மு, அப்புறம் அதோட கன்க்ளூஷன், இந்த மூணுத்தையும் கனெக்டடா பார்த்தீங்கன்னா ஒரு வேளை grip பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு ப்ரொவிஷன் படிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு அதை ரிவைஸ் பண்ணணும் கிளாஸ்ல. ஓகேவா? நாளைக்கு படிச்சிட்டோம்னா முந்தின 2 நாளோடது நீங்க செல்ஃபா ரிவைஸ் பண்ணணும். வீக்கெண்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கன்சாலிடேட்டடாக கொடுப்பேன். ஆனா எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஃபுல்லா இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஃபுல்லா இருக்கிறது ரிவிஷன். ஒவ்வொரு ப்ரொவிஷனும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ரீகேப் பண்ணிப்போம். ஓகேவா பாக்யா? அது அது ஒண்ணு. இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா, இவர் வந்து கரண்ன்ற எம்ப்ளாயிக்கு ஒரு சன் இருக்காங்க. அவர் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹிமாலயா லிமிடெட் வந்து ரீஎம்பர்சஸ் தி ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க. எங்க ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுனா யூகேல. இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவுட் சைடு இந்தியாவில் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. சம்மு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ரிலேட்டடாக ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனி மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேவா? ஆர்பிஐ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து வெளியில பண்றாங்க அப்படின்னு பண்ணும்போது, ஆர்பிஐ என்ன சொல்றது அப்படின்னா, ஆக்சுவல் காஸ்ட்க்கு பிரச்சனை கிடையாது. எனிதிங் இன் எக்ஸஸ் இருக்கிறது தான் டாக்ஸபிள். பட் வாட் இஸ் திஸ் எக்ஸஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். தட் இப்போ ஒவ்வொரு ஐட்டம்லயும் இங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்ன ஆர்பிஐயோட பெர்மிஷன் என்ன, இவங்களோட ஆக்சுவல் காஸ்ட் என்ன நடந்திருக்கு, இதை தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. இப்போ இதோட நான் ப்ரொவிஷன் சொல்றேன். எப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா பாக்யா? ஓரளவுக்கு எது ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க?
டாக்ஸ் தவிர டாக்ஸ் தவிர. ம். டெய்லி நீங்க ஸ்டேஜ் 1 எழுதுறீங்கன்னா டெய்லி 4 சப்ஜெக்ட்டும் படிங்க. ஈக்குவல் ஓகேவா? ஒரு வாரம் அப்படி பண்ணாதீங்க. அப்படி இல்ல செல்லம், அப்படி பண்றதை விட இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இந்தியா. ஓகேவா? ஆஹ் அந்த சின்ன நோட் இருக்குல்ல சிவானி, பாக்யா என்கிட்ட வந்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே சின்ன நோட் எடுத்துக்கோங்க சிவானி. ஒரு சின்ன நோட், ஒரு 90 பேஜஸ் நோட் போட்டுக்கணும் பாக்யா. ஓகே. அப்புறம் ஒரு 192 பேஜஸ் ஃபார் கிராக்கிங் அவுட் ஆல் த சம்ஸ். டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு 192 பேஜஸ். அந்த சின்ன நோட்டோட பர்பஸ் என்னன்னா, எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுப்பேன், அதில் எழுதிக்கணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல நீங்க ரிவைஸ் பண்ணும்போது அந்த சின்ன நோட் ப்ரொவிஷன்ஸ் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. அதான் அதோட பர்பஸ். ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்ட்டுக்கு, வீக்லி டெஸ்ட்டுக்கு, அப்புறம் ஐ வில் கிவ் யூ இதுலேருந்து எடுத்து கொடுப்பேன். மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கிராக் அவுட் பண்ணுவோம், 100 மார்க்ஸ் இது. அது எல்லாமே நீங்க அந்த டெஸ்ட் நோட்ல போடுற மாதிரி இருக்கும். சிவானி எழுதிக்கோங்க கண்ணா. மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு அப்படின்னா அது ஆர்பிஐ வந்து என்ன அமௌண்ட் பர்மிட்டட், சரி இது வரைக்கும் நீங்க எக்ஸம்ப்டட்னு சொல்றதோ அது வரைக்கும் எக்ஸம்ப்டட். இப்போ இந்த அவுட் சைட், இப்போ இவங்க பார்த்துருக்கீங்களா போது, நம்பர் 1 பாயிண்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் gross டோட்டல் இன்கம் சீலிங். ஓகேவா? வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஸ்டே பர்குசைட், வாட் இஸ் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பர்குசைட், இது எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் நம்ம கால்குலேஷன்ல. புரியுதா பாக்யா? புரியுதா சிவானிக்கு? புரியுதா? ஸோ புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்மால் இதெல்லாமே கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி. அதே மாதிரி நம்ம எங்க இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது தான் கரெக்டாக சம் வரும். ஆம், நம்ம வந்து இது லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெஸ் இம்பார்ட்டன்ட் கரெக்டாக வரும். அதனால எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸையும் 99% எல்லா ப்ரொவிஷன்ஸோட நாலேஜையும் கெயின் பண்ணிக்கோங்க டேக்ஸை பொறுத்த வரைக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ எழுதிக்கோங்க சிவானி. 3 ஸ்பிளிட் தான். ஒரு ஸ்பிளிட் வந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் exempted to the extent permitted by RBI, cost of stay abroad exempted to the extent permitted by RBI, cost of travel, patient plus one attendant caretaker exempted only when the gross total income of the employee excluding this perquisite does not exceed 2 lakhs per annum. இந்த பர்குசைட் எக்ஸ்க்ளூட் பண்ணி வரது வந்து 2 லட்சம் மேல இருக்கக்கூடாது. அப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் என்ன அப்படின்றதுக்கே ஒரு கால்குலேஷன் நம்ம ஸ்டெப் 1 இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ்க்கு பண்ற மாதிரி இருக்கும். அப்ப பண்ணும்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட டாக்ஸபிள் வேல்யூ பர்குசைட்டும் காஸ்ட் ஆஃப் ஸ்டே இது ரெண்டுத்துக்கான டாக்ஸபிள் வேல்யூவை அங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும் அந்த கால்குலேஷன்லன்னு சொல்றாங்க. அப்புறம் இது எழுதிக்கோங்க கணா. ஹாஸ்பிட்டல் இன்க்ளூட்ஸ் அ டிஸ்பென்சரி. பாக்யா உங்களுக்கு வேணும்னா எழுதிக்கோங்க கண்ணா, எப்படின்னு பாருங்க. ஹாஸ்பிட்டல் இன்க்ளூட்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து சிஏ இன்டர்ல படிச்சிருப்பீங்களா கண்ணா? உங்களுக்கு கவர் ஆயிருக்கும்ல. ஹாஸ்பிட்டல் இன்க்ளூட்ஸ் அ டிஸ்பென்சரி, கிளினிக் ஒரு நர்சிங் இன்கம். ஃபேமிலினா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு, ஒய்ஃப்னா ஹஸ்பண்டு, குழந்தைங்க, பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் டிபெண்ட் ஆயிருக்கணும். டிபெண்ட் ஆயிருக்கணும். இண்டிபெண்ட் பேரண்ட், இண்டிபெண்ட் பிரதர், இண்டிபெண்ட் சிஸ்டர், அவங்களாம் they are coming under the taxable perquisite. Fixed medical allowance fully taxable. Expenditure on medical treatment by the employer may be by way of payment or reimbursement. The perquisite is taxable in the hands of specified employee. However, if the bills are issued in the name of employee and reimbursed by the employer, then it is taxable. எழுதிக்கோங்க. பாக்யா இப்ப இந்த ப்ரொவிஷன் படிக்கிறோம்ல பாக்யா, இதை நாளைக்கு நான் உங்களுக்கு கேட்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டே கேட்பேன். ஸோ நீங்க கிளாஸ்ல அதை சொல்லணும். நல்லா கோத்ரூ பண்ணிட்டு வந்து சொல்லணும். அப்படிதான் தட் இஸ் ஹவ் டாக்ஸ் யூ கேன் கெயின் கான்ஃபிடன்ஸ். Cumulative preparation, this is called as cumulative preparation.
டெய்லி திருப்பி 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 சொல்லணும். ஸோ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இப்போ ஹெச்ஆர்இ முடிச்சிட்டோம், லீவ் ட்ராவல் என்கேஷ்மெண்ட்டு அதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து நாங்கள் சொல்லணும். திருப்பி அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து அலவன்சஸ்லாம் எடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணும் நான். ஹெச்ஆர்ஏ லீவ் ட்ராவல் கன்செஷன் அலவன்சஸ். இப்போ அடுத்த நாள் வந்து எனக்கு மோட்டர் காரோட பர்கசைட் சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணும். ஹெச்ஆர்ஏ லீவ் ட்ராவல் இது அலவன்சஸ் அந்த மாதிரி தான் எங்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சார்லாம். நாங்கள் படிக்கும்போது 5 மாதம் 5 months இட் வில் டேக் டு கவர் டைரக்ட் டேக்ஸ். 5 மாதம் ஆகும் டைரக்ட் டேக்ஸ் மட்டும் முடிக்கிறதுக்கு. ஆமா கண்ணா, நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம் எழுதும்போது நம்ம வந்து புக்ல இருக்கிற சமயம் எதிர்பார்க்க முடியாது. பட் ப்ரொவிஷன் தரவா வந்துட்டானா வி கேன் கிராக் இட் அவுட்ல ஈஸி. அதுதான். அப்பெல்லாம் எங்களுக்கு ரொம்ப எப்படின்னா ரொம்ப சார்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. திட்டுவாங்க, பயங்கரமா திட்டுவாங்க. அந்த திட்டு வாங்கக்கூடாதுன்னாலே நாங்க பயந்து போய் படிச்சிருவோம். மார்னிங் 5 o'clock இருக்கும் கிளாஸ். 5:30 சாரி 5:30க்கு கிளாஸ் இருக்கும். 5 o'clock போயிடுவோம். 5:30 டு 5:45 ஃபுல்லா எல்லாரும் கேட்பாங்க. யாராவது தெரியல இது பண்ணலாம்னா we have to write 15 times 15 times. நீங்க எந்த அகாடமி போனீங்க பாக்யா? சூப்பர் கண்ணா. ஸோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் ஃபஸ்ட்டு சம் படிக்கும்போது சம் வந்து எது ரிலேட்டட்னு ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மைண்டில் ப்ரொவிஷன்ஸ் என்னன்றது தெரியும். ஓகேவா? ஸோ ப்ரொவிஷன்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ஸ்டே இப்போ மூணா பிரியறது. என்ன பிரியறது? பிரியறது ஒன்று மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்து காஸ்ட் ஆஃப் ஸ்டே, இன்னொன்று காஸ்ட் ஆஃப் ட்ராவல். மூணு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து அவங்க என்ன clause exempted only when gross total income of the employee does not exceed 2 lakhs. First gross total income என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. gross total income எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபர்ஸ்ட் salaries, annual income from salary other than foreign medical perquisites. எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்ல? annual income before considering medical 1,50,000, case 1 2 lakhs. இப்போ மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் பர்குசைட் எவ்வளோ இந்த சம்ல? நல்லா பார்த்துக்கோங்க. 70,000 அவங்களோட ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ். ஆர்பிஐ எவ்வளோ வேண்டாம் நீ பேர் பண்ணிக்காதன்னு சொல்ற எக்ஸம்ஷன் எவ்வளோ? 50,000. அப்போ 70,000 minus 50,000, 20,000 is my taxable medical expenditure perquisite. புரியுதா? புரியுதா சிவானிக்கு பாக்யாக்கு? மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துக்கோங்கண்ணா. ஆர்பிஐ வந்து சொல்றது எக்ஸம்டட். ஆர்பிஐ சொல்லி அதுக்கும் ஜாஸ்தியா இருக்கிறது தான் டாக்ஸபிள். அப்போ ஆர்பிஐ சொல்றது 50,000 எக்ஸாம் பண்ணிக்கோ, ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் 70,000. இதோட டிஃபரன்ஸ் என்ன? 20,000. ஸோ 20,000 கேஸ் ஒன்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டி டாக்ஸபிள், இதுவும் டாக்ஸபிள். அடுத்தது என்ன சொல்றாங்க? ஸ்டே காஸ்ட். ஸ்டே காஸ்ட் ஆர்பிஐ ஆக்சுவல் காஸ்ட் எனிதிங் இன் எக்ஸஸ் இஸ் டாக்ஸபிள். ஸ்டே காஸ்ட் எவ்வளோ? அதே மாதிரி 45,000 வரைக்கும் ஆர்பிஐ எக்ஸம்ஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவல் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 70,000. ஸோ 70,000 minus 45,000 எவ்வளோ? 25,000. ஸோ 25,000 இஸ் your taxable stay cost perquisites. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா gross total income என்ன? நம்மளோட definition of tax gross total income என்ன? We will have to include the taxable value of medical perquisite and cost of stay perquisite also. Okay. ஸோ அதனால 1,95,000 gross total income case 1, gross total income case 2 வந்து 2,45,000. இந்த ஸ்டெப் புரியுறதா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? சிவானிக்கு புரியுறது இல்ல, பாக்யா புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4 பாருங்க. டாக்ஸபிள் பர்குசைட். டிராவல் காஸ்ட் எப்போ எலிஜிபிள் ஆகும்? 2 lakhsக்கு மேல இருந்தா. இப்போ சொல்லுங்க பாக்யா, கேஸ் 1 2 lakhs மேல இருக்கா, கேஸ் 2 2 lakhs மேல இருக்கா? அப்போ ஆனா எலிஜிபிலிட்டி யாருக்கு கிடைக்கும்? ஆ கரெக்ட். இப்ப பாருங்க,
taxable value of perquisite in the hands of Mr. Karan. Travel cost case 1க்கு 0. ஓகேவா? கேஸ் 2க்கு 1,15,000. புரியுதா? எந்த டவுட் இருக்கா? ஸோ 45,000 1,60,000. ஓகே இல்ல? ஆ ஓகே இல்ல உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா சிவானி? இல்லக்கண்ணா, இந்த 2 lakhs வரைக்கும் இருந்தா எக்ஸம்ஷன் டிராவல் காஸ்ட் gross total income. இவங்களது 1,95,000னால இங்க taxable கிடையாது, அது நில்லு, ஃபுல்லி எக்ஸாம்ஷன். இங்கே வந்து 1,15,000 டிராவல் எக்ஸ்பென்சஸே 1,15,000 தான் பண்றான், அது ஃபுல்லா taxable போகும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது 45 1,60,000. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம், இதுல 2 ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டெப் வந்து calculation of gross total income, இன்னொரு ஸ்டெப் வந்து travel cost shall be eligible, அதாவது taxability of travel cost will arise only if the gross total income exceeds 2 lakhs. Eligibility of travel cost arises if the gross total income is very much lesser than 2 lakhs rupees. புரியுதா? ஓகே. ஸோ இதில் டேக்அவே ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னா, type 2 problem, takeaway of the problem. Number 1, medical expenditure என்ன? Number 2, stay cost என்ன? Number 3, travel cost என்ன? அந்த travel cost கண்டிஷன் என்ன? இதுதான் கண்டிஷன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? calculation of gross total income பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு சம்முக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க என்ன அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகே கண்ணு. பாக்யா, நான் சிவானி ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோடா ஒரு 5 சம் முடிப்போமாடா? 5 சம் 6 சம் தான் பாக்யா, அதுக்கு மேல முடிக்க மாட்டேன். ஓகே. எனக்கு என்ன என்னோட பர்பஸ் என்னன்னா, நான் கடகடன் சம் முடிச்சுட்டு போர்ஷன்ஸ் முடிக்கிறதுலாம் என்னோட பர்பஸ் இல்லை. என்னோட பர்பஸ் என்னன்னா, நான் சொல்லித்தர அந்த 5 சம்ஸில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ், 5 சம்ஸோட ஸ்டெப்ஸு, மீனிங்கு, அது எல்லாத்தையுமே நீங்கள் அன்னைக்கு முடிச்சிடணும், தரவா படிக்கணும். அப்போ ஒரு பீரியட் ஆஃப் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைரக்ட் டேக்ஸ் வந்து நான் ஐம் பிளானிங் டு கீப் டெய்லி. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 நாளைக்குன்னா 5 5 25 சம்ஸ், மேக்ஸிமம் 30 சம்ஸ் வச்சுக்கோங்களேன். அந்த வாரத்தில் அந்த 30 சம்ஸோட ப்ரொவிஷன்ஸ், அந்த சம்ஸோட ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் தரவா இருக்கணும், மறக்கக்கூடாது. அடுத்த வாட்டி நான் 30 அடுத்த வாரம் எடுக்கும்போது இந்த 30 சம்மோட ப்ரொவிஷனில் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். சரியா? அதுதான் என்னோட பர்பஸ். அதுதான் இங்கே இங்கே வந்து கடகடன் முடிச்சிட்டேன் அந்த அதெல்லாம் டாக்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுமானா ஆகாதுன்னு தான் தோணுது எனக்கு. அதனால தான் நான் இப்படி தான் எடுக்கிறேன். அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். என்னடா மேம் இவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்கன்னு வச்சுக்காதீங்க. ஆ இப்போ அடுத்த கான்செப்ட் என்னன்னா, லீவ் டிராவல் கன்செஷன். சி, ஒரு எம்ப்ளாயி வந்து லீவ்ல போறாரு ஃபேமிலியோட, டிராவலிங் காஸ்ட் வந்து எம்ப்ளாயர் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்றாரு. அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்டட். ஆனா ஜேர்னி சர்வீஸ் போது or after retirement, journey must be performed to any place within India. Employer may be present or former. Suppose
இது மாதிரி விஷயங்கள் நீங்க கேள்விப்படுவீங்க. நான் வந்து நிறைய இடத்துக்கு கவர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸாம்ஷன் எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? ஆரிஜின் நான் சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குனுமனாலி போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பாம்பே போயிட்டு அங்கேருந்து டெல்லி போயிட்டு அப்புறம் குனுமனாலி ஹிமாச்சல் பிரதேஷோட அந்த ஏர்போர்ட் டச் பண்றேன்னா, பை த ஷார்ட்டஸ்ட் ரூட் எது டச் பண்றேனோ அந்த பாயிண்ட் தான் எனக்கு எக்ஸம்ஷன். இஃப் ஐ வாண்ட் டு கோ டு கோவா ஃப்ரம் கொல்கட்டா, யூ cannot go மணாலி ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கோவா. புரியுதா? யூ வில் ஹாவ் டு ஆப்ட் ஃபார் த ஷார்ட்டஸ்ட் ரூட் அண்ட் அந்த பர்டிகுலர் ஷார்ட்டஸ்ட் ரூட்டுக்கு தான் எக்ஸம்ஷன்ஸ் லிமிடெட். அதே மாதிரி இதுல என்னன்னா ஸ்டே காஸ்ட் எக்ஸம்டன் கிடையாது. லீவ் டிராவல் கன்செஷன்ல ஸ்டே காஸ்ட் வந்து எக்ஸம்டட் கிடையாது. ஒன்லி அந்த டிராவல் டிக்கெட் எடுக்கிறோம் இல்லையா, அது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸம்ட். இது ஓல்டு ஜிம். ஓகேவா? இப்ப பாருங்களேன், எக்ஸம்ஷன் வந்து ஏர்னா ஏர் எக்கனாமிக் ஏர் கிளாஸ் ஃபேர், ரயில்னா ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஃபேர். இப்போ பிளேஸ் ஆஃப் ஒரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ரயில்ல கனெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், ரெகக்னைஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எக்ஸிஸ்ட்னா அங்க டீலக்ஸ் ஃபேர் என்னவோ அது. நோ ரெகக்னைஸ்டு பப்ளிக்னா ஈக்குவலண்ட் ஃபேர் என்னவோ அது பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் எக்ஸம்ப்டட் ஃபேர். டாக்ஸபிள் ஃபேர் இல்ல, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இதெல்லாமே எக்ஸம்ப்டட் ஃபேர். ஓகேவா? இந்த பிளாக் பீரியட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா பக்யா நீங்க? பிளாக் பீரியட் ஞாபகம் தான் வருதா? எக்ஸாக்டா தெரியலையா? ஓகே, பிளாக் பீரியட்னா என்னன்னு சொல்றேன். எக்ஸம்ஷன் வந்து ஒரு 2 ஜேர்னிக்கு அவைலபிள் இன் 4 கேலண்டர் இயர் கமென்சிங் ஃப்ரம் 1986. என்னன்னு சொல்றேங்கண்ணா? அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2025-26க்கு பிளாக் பீரியட் வந்து 2022 டு 2025. புரியுதா? 4 வருஷத்துல 2 ஜேர்னிக்கு நான் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பிளாக் பீரியட். இது வந்து எம்சிக்யூல கேட்பாங்க. எழுதிக்கோங்களேக்கண்ணா. சிவானி, பிளாக் பீரியட்ன்றது இது கண்டிப்பா எம்சிக்யூல வரும் சான்சஸ் இருக்கு. இட்ஸ் an exemption given for a journey for in respect of 2 journeys performed in a block of 4 calendar years commencing from 1st January 1986. இப்போ அசஸ்மெண்ட் இயர் வந்து 25-26 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேலண்டர் இயர் டிசம்பர் 2025, அப்புறம் டில் டிசம்பர் 2024, டிசம்பர் 2023, டிசம்பர் 4 கேலண்டர் இயருக்கு 2 ஜேர்னி எக்ஸம்ஷன் 1986லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? பாக்யக்கு புரியுதா? சிவானிக்கு புரியுதா? ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுதான் சிவானி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்குங்க சிவானி? ஃபிக்ஸட் அமௌண்ட் பெய்ட் டு எம்ப்ளாயீஸ் பை வே ஆஃப் லீவ் டிராவல் அலவன்ஸ் ஷால் நாட் பி எக்ஸம்ட். எதுக்குங்க? ம். அப்புறம் ஹை கோர்ட் ஜட்ஜுக்கோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கோ அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி தே ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸம்ட் வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ். த வேல்யூ ஆஃப் லீவ் டிராவல் கன்செஷனுக்கு அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே எக்ஸம்ட் அது. அதுவும் எழுதிக்கோங்க. இந்த எக்ஸம்ஷன் எல்லாமே டிராவல் காஸ்ட்டுக்கு தான் கண்ணா, ஸ்டே காஸ்ட்டுக்கு கிடையாது. பாக்யா புரியுறது உங்களுக்கு? ம். சிவானி எழுதிட்டீங்களா சொன்னுங்க. ம். ஆமா 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 ஆமா.
ஓகேவா? குட். சிவானி இது எல்லாமே முடிச்சிட்டோம் கண்ணா நம்ம. 3 ஓடது, ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி, நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி, மோட்டர் காரோடது, எஸ் நோ. அப்புறம் எம்ப்ளாயர் அப்பாயிண்ட் பண்ணா என்ன, எம்ப்ளாயிக்குன்னா என்ன, கார்டனர் வச்சுனா என்ன, அப்புறம் ஸ்வீப்பர் வச்சுனா என்ன, குக் வச்சுனா என்ன, மெய்டு வச்சுனா என்ன, ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லும் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு வந்து டாக்ஸபிள் தான். நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி ஹூ இஸ் ஹேவிங் லெஸ் தென் 20% ஆஃப் தி ஓட்டிங் ரைட்ஸ்க்கு தான் இட் வில் அக்கார்டிங்லி சேஞ்ச்டு. எப்படின்னா எம்ப்ளாயரே ஓன் பண்ணிட்டாங்கன்னா நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு வந்து டாக்ஸபிள் கிடையாது. எம்ப்ளாயர் ஓன் பண்ணானா எதுவுமே டாக்ஸபிள் கிடையாது. எம்ப்ளாயி பண்ணியிருந்தாங்கன்னா அது டாக்ஸபிள். ஓகேவா? இது வந்து இது என்னதுன்னா கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே மேலோட்டமா ஒரு விஷயத்த எல்லா பர்க்குசைட்ஸையும் நான் மேலோட்டமா ரீகலெக்ட் பண்ணிக்கணும், ரீகேப் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க சிவானி. பாக்யா, இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் பாக்யா. பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுலேருந்து ஹை லெவல்ல எம்சிக்யூஸ்க்கு வரும், ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் இட் வரும். கேஸ் எலக்ட்ரிசிட்டி வரும், ஃப்ரீ எஜுகேஷன் வரலாம். ஸோ இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எல்லாமே இந்த ஸ்டிச்சு, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, லீவ் டிராவல் கன்செஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே இது கிளப் ஆயிருக்கு. அதாவது பேஜ் நம்பர் 141 டு டேக் பிரிண்ட் அவுட். பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணிட்டுருங்கண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட். ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா என்ன அர்த்தம் பாக்யா? கரெக்ட். இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் salaried கிளாஸ்ல வந்து இட்ஸ் a சேவிங் டிவைஸ், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஃபண்ட். ஐயோ, நம்மளுக்கு பைசா எதுவுமே இல்லையே, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்காகவே கிரியேட் பண்ண ஸ்கீம் தான் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. எம்ப்ளாயர் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு, எம்ப்ளாயியும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம்ன்றது இட் மொபைலைசஸ் ஸ்மால் சேவிங்ஸ். ஓகேவா? இங்க 4 காம்போனன்ட் இருக்கு, எழுதிக்கோங்க சிவானி. 4 காம்போனன்ட் இருக்கு: ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட். அதை மட்டும் எழுதிக்கோங்க, நேம் மட்டும் எழுதிக்கோங்க. ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் இஸ் a saving device in the hands of salaried class. அது ஒண்ணு. நீ சிவானி, நீங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க. அப்பா, நீ ப்ராவிடென்ட் ஃபண்ட் வச்சிருக்கியா, பிஎஃப்ல நீ பைசா போட்டுட்டே இருக்கியான்னு கேட்டு பாருங்க. அப்பா வில் சே, நான் பிஎஃப்ல போட்டுட்டு இருக்கேன், ரிட்டையர்மெண்ட்டுக்காக போட்டிருக்கேன்னு சொல்லுவாரு. அது எப்படி வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வந்து என்னெல்லாம் அதுக்கு ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ்னு படிக்க போறோம். ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து 4 டைப் இருக்கு: ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அன்ரெகக்னைஸ், பப்ளிக். எழுதிக்கோங்க. ஓகே, சி ஃபர்ஸ்ட் எஸ்பிஎஃப், ஆர்பிஎஃப், யூஆர்பிஎஃப். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனா என்ன? நான் ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்றேன், ஓகேவா? அவர் தான் எனக்கு முதலாளி, நான் தொழிலாளி, கரெக்டா? முதலாளியே கொஞ்சம் அமௌண்ட், சரி நம்ம வந்து எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன்ன்றது வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்காக மட்டும் இல்லை, எம்ப்ளாயருக்கும் அது ஒரு இன்கம் ஜென்ரேட்டிங்காக இருக்கும். அப்போ அவங்களுக்கும் ஒரு இன்கம் ஜென்ரேட்டிங்காக இருக்கும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட் அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை எம்ப்ளாயிக்கு கொடுப்பாங்க, சேர்த்து வைப்பாங்க. இதுதான் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயரே, முதலாளியே கையை விட்டு எம்ப்ளாயி ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை அவனோட அக்கௌண்ட்லயே அந்த அவனோட இதுலயே கொஞ்சம் அமௌண்ட்டை போடுறது, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்காக போடுறதுன்றது எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன். ஓகே, எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன்னா
தொழிலாளி நானு. ஐயோ, எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கானே, ஆனா இவங்கெல்லாம் காப்பாத்துவாங்களோ மாட்டாங்களோ, அவங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரில, நம்ம ஒய்ஃப்க்கும் நம்மளுக்கும் பைசா வச்சுக்கணும்னு நினைச்சு நானே எனக்கு கொஞ்சம் பைசா அதே பிஎஃப்ல போடுறது எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன். புரியுதா? எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்ல வர இன்ட்ரெஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்ல வரது தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் இது. லம்சம் வித்ராவல்னா பல்கா எடுத்துடுறது இருக்குண்ணா. இப்போ இது பண்ணிட்டாங்க, மொத்தமா நான் எடுத்துடுறேன் அமௌண்ட்டை, அப்போ என்ன, எப்படி ஹவு த ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் ஃபார் தட் இண்டிவிஜுவல் அப்படின்றத பார்க்கறது தான் இந்த 5 ஹெட். ஓகேவா? பாக்யா, எஸ்பிஎஃப் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பாக்யா? ஞாபகம் வருது அதாவது எஸ்பிஎஃப் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸ்டாச்சுரி ப்ராவிடென்ட். ம். என்ன சொல்றாங்க அதுல? ஆர் யூ ஏபிள் டு ரீகலெக்ட்? அப்படியா? ஓ, ஓகே ஓகே, சரி சரி. ஸோ எஸ்பிஎஃப்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேவா? ஆர்பிஎஃப்னா ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். யூஆர்பிஎஃப்னா அன்ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா கண்ணா, அது வந்து யார் வேணாலும் போடலாம். நான் வந்து இப்போ ப்ரொஃபஷனல், ஐ எம் ரன்னிங் ஆன் மை ஓன், நான் பிபிஎஃப் போடலாம். ஓகேவா? இல்ல ஒரு salaried எம்ப்ளாயி கூட பிபிஎஃப் போட்டுக்கலாம். ஆனா என்னால இது பண்ண முடியாது, ஆர்பிஎஃப் பண்ண முடியாது. ஓகேவா? எப்போ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இல்லையோ அங்கேயும் பிபிஎஃப் அப்ளிகபிள். எங்க எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கோ அங்க ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டும் அப்ளிகபிள், அப்புறம் வந்து ஆர்பிஎஃப்பும் அப்ளிகபிள், யூஆர்பிஎஃப்பும் அப்ளிகபிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த எஸ்பிஎஃப் வந்து எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறான். எஸ்பிஎஃப்ன்றது கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட், ரயில்வேஸ், யூனிவர்சிட்டிஸ், இங்கெல்லாம் எஸ்பிஎஃப் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆர்பிஎஃப் எங்க மெயின்டைன் பண்ணுவாங்களோ எந்த ஆர்கனைசேஷன் which is coming under the எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட் லால படிக்கிறோம்ல சிவானி, அந்த ப்ரொவிஷன்ல எந்த ஆர்கனைசேஷன்ஸ் வருதோ தே வில் ஃபாலோ த ஆர்பிஎஃப் மோட் ஆஃப் மொபைலைசிங் சேவிங்ஸ். புரியுதா? எந்த ஆர்கனைசேஷன்ல கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல, ஓகேவா, ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் எம்ப்ளாயர் கிரியேட் பண்ணிட்டாரு, ஆனா கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லையோ அந்த ஃபண்டு பேர் அன்ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேவா? இந்த பிபிஎஃப் இருக்குல்ல, இது வரப்பிரசாதம் கண்ணா. செல்ஃப் எம்ப்ளாய்டு நான், சேலரிடு என்னோட ஹஸ்பண்ட், யார் வேணாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ அதோட சப்சிடிஸோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, ஓகே, அவங்க வந்து வேற இபிஎஃப்ல இருந்தாலுமே பிபிஎஃப்க்கு தனியா இது பண்ணி அவருக்கு என்னன்னா ஏடிசி டிடக்ஷன் கிடைக்கும் இதுல. ஓகேவா? மினிமமா 500 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம் சிவானி, மினிமமா 500 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமம் டிடக்ஷன் வந்து டிடக்ஷன்ல குவாலிஃபை ஆகிற அமௌண்ட் 1,80,000 ரூபாய். ஆனா நீங்க மேல கூட போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து இஸ் கிரெடிட்டட் எவ்ரி இயர் பட் பேபிள் ஒன்லி அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி. ஓகேவா? எவ்ரி இயர் அது கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், சூப்பர் டூப்பர் பெனிஃபிட் அது. காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, தெரியுமா பாக்யா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காம்பவுண்டிங், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம சின்ன வயசுல படிக்கிற கான்செப்ட் தான். நம்மளோட வட்டி முதல் வரும், அதுக்கு ஒரு பர்சன்டேஜ். ஆமா, அந்த இல்ல அந்த கால்குலேஷன் வந்து பகவானுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி அது என்னன்னா ஏன் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து, ஆமா, அது என்ன தெரியுமா செல்லம் பண்ணோம் நீங்க, இந்த 4 எம்சிக்யூ கொடுப்பாங்கல்ல கண்ணா, அதுல ஒரு ட்ரிக்கி வே இருக்கு. அந்த 4 எம்சிக்யூல இருக்கிற ஆன்சரை ஒண்ணா போட்டு பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நியரிங்கா வரும், அதை டிக் பண்ணிடுவாங்க. நீங்க அப்படி ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆஹ் அது பண்ணி ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் இது பண்ணி பண்ணுவாங்க. பட் நம்ம சிடபிள்யூல ரொம்ப அப்படி கேட்க மாட்டாங்க. அது மட்டும் டேம் ஷூரா சொல்றோம், ரொம்ப உங்களை வந்து டென்ஷன் பண்ற அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க. சிடபிள்யூட இன்டர் டிடி பேப்பரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா
உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸும் தெரிஞ்சிருக்கா? அப்ளை பண்ண தெரியுதா? ரவுண்டிங் ஓரளவுக்கு நீங்க பண்றீங்களா? அவ்வளவுதாங்கண்ணா. ஏன்னா 50 மார்க் 50 மார்க்ல எல்லா இடம் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட்னா என்ன? பான் நம்பர்னா என்ன? ரிட்டர்ன் ஃபைலிங்னா என்ன? ஓல்ட் ரெஜிம்ல என்ன பண்ற? நியூ ரெஜிம்ல என்ன பண்ற? டிடக்ஷன்ஸ் என்ன பண்ற? நியூவா இருக்கிற டிடக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள்ஸ், கிரீனரி, சஸ்டைனபிலிட்டி அங்கெல்லாம் கொஞ்சம் டச் அப் பண்ணுவாங்க. அது கூட நியூ ரெஜிம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம டிடக்ஷனே கிடையாது. 4 நாள் தான். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி வேற எங்கேயா டஃப் பண்ணிடுவாங்க. டிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸி. ரெக்குவயர்மெண்ட் பார்த்துக்கோங்க. சிடபிள்யூட ரெக்குவயர்மெண்ட் எல்லாத்த பத்தி நாலேஜ் இருக்கணும். எல்லா ப்ரொவிஷன்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அதை கரெக்டா அந்த சம்முக்கு நீங்க அப்ளை பண்றீங்களா? அவ்வளவுதான். பயங்கரமா போட்டு இது பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? டிடி பேப்பர் வில் பி டிடி அண்ட் ஐடிடி பேப்பர் வில் பி a lengthy பேப்பர் பட் வில் நாட் பி a tough பேப்பர். ஸோ பிபிஎஃப் ஓட பெரிய வரப்பிரசாதமே அதாங்கண்ணா. இப்போ நாங்கெல்லாம் மாசம் மாசம் போட்டுட்டே வரேன். ஐ எம் a செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன். ஸோ எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் 60 வயசு கழிச்சு பெரிய அமௌண்ட்டா வரும் எனக்கு அதுலேருந்து. நான் 1,50,000. கரெக்ட் 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 செல்லம். இப்போ நான் வந்து எல்ஐசி எல்லாம் பென்ஷன் ஸ்கீம் போடுறது தவிர எல்ஐசியில் போடாம நான் இதில் போட்டேன்னா இதுலயே பெனிஃபிட் எனக்கு ஜாஸ்தியா வருது. ஏன் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுக்கு இது தெரிலனா, அது வந்து இந்த நிறைய கால்குலேஷன்ஸ் இன்வால்வ் ஆகுறது. அது ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஏதோ டேபிள் வச்சு ஒர்க் அவுட் பண்றாங்க. ரொம்ப டீப்பா போனதில்ல. 2 3 வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். வரலன்ட்டு விட்டுட்டேன் நான். சரி ஓகே ஏதோ ஒரு கால்குலேஷன்ல போடுது அப்படி சொல்லிட்டேன். பட் ட்ரெண்ட் மட்டும் பாத்துக்கணுங்கண்ணா நம்ம. அந்த ட்ரெண்ட் ஒரு மாதிரி பார்த்துட்டே வரணும். வருஷம் ட்ரெண்ட் போனோம்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போனோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ரீசனபிளி they are எக்ஸ்பிளைனிங். பட் ஹைலி பெனிஃபிட்டட். நீங்கெல்லாம் ஒரு 20 வயசுலாம் ஆயிட்டீங்கன்னா தயவு செஞ்சு செல்ஃப் எம்ப்ளாய்டா ஆயிடுங்க எங்கேயாவது. பேசிக்லி 23 இயர்ஸ் கழிச்சு சிடபிள்யூ இன்டர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கூட கிரியேட் அ பாசிவ் இன்கம். அந்த பாசிவ் இன்கம்லேருந்து பிபிஎஃப்லேருந்து ஒரு அமௌண்ட் போட்டு வச்சு ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபிலைசிங் சேவிங்ஸ் பிளாட்ஃபார்ம் இது. ஓகேவா? காம்பவுண்டிங் எஃபெக்டோட பியூட்டி அதுல பயங்கரமா தெரியுங்கண்ணா பிபிஎஃப்ல. சரி அது வந்து அடிச்சிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அவுட்கம் வந்து உங்களால எதிர்பார்க்க முடியாது. இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான் வந்து இந்த பிபிஎஃப் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. காம்பவுண்டிங் எஃபெக்டோட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் பிபிஎஃப் சொல்லலாம். பேங்க்குக்கு போயிருந்தீங்கனாலும் போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கனாலும் யாரா இருந்தாலும் எனக்கு பிபிஎஃப் பத்தி சொல்லுங்களேன்னா முன்னாடி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பிபிஎஃப் அக்கௌண்ட் எல்லாரும் ஓபன் பண்ணணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தே ஆர் வெரி கீன். நிறைய பெனிஃபிட் ஆனோம். ஏன்னா நிறைய பேர் இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது. எவ்ரிபடி இஸ் அன் இண்டிவிஜுவல். எவ்ரிபடி இஸ் ஹேவிங் தேர் ஸ்பெசிபிக் ரெக்குவயர்மெண்ட். கரெக்டா? இந்த ஜென்ரேஷன் எங்க ஜென்ரேஷன்லயே சொல்றேன், வி சி அவர் ஹஸ்பண்ட் அஸ் அ பெட்டர் ஹாஃப். கரெக்டா? அப்படி இருக்கும்போது எனக்குன்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு, எனக்குன்னு சில வந்து வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் செப்பரேட்டா இருக்கு. ஹஸ்பண்டுக்கு தனியா இருக்கும், நம்மளுக்கு தனியா இருக்கும், நம்ம சைல்டுக்கு தனியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். டு மீட் தேர் ரெக்குவயர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் எவ்ரிபடி ஷுட் ஹாவ் தேர் சேவிங் பிளாட்ஃபார்ம் செப்பரேட்லி. ஹஸ்பண்ட் பேர்ல இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங். எனக்கு ஆமா ஆமா ஆமா. இண்டிபெண்டா இருக்கணும். எனக்குன்னு ஒண்ணு இருக்கா? எனக்கு 60 வயசு கழிச்சு எனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு நான் வந்து வேர்ல்டு டூர் போகணும்னு எனக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மலேசியா போனா நான் மட்டும் எனக்கு இருக்கிற சேவிங்ஸ்ல பிளான் பண்ணிக்கலாம் இல்லையா? வந்தாங்கன்னா ஓகே, வரலைன்னா ஃபைன். சி தட் இஸ் how we have to foresee the future. that does not mean that no இதுவா இல்ல அப்படின்னு கிடையாது. இப்ப என்கிட்ட இருக்கு அவர்கிட்ட இல்லைன்னா எந்தில வச்சு அவரை கூட நான் கூட்டிட்டு போகலாம். என்கிட்ட ஒண்ணு இல்ல. இப்ப நான் வந்து இப்ப நிறைய பேர் வந்து 60 இயர்ஸ் கழிச்சு நோ தே கோ ஃபார் அது பேர் என்ன அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்லாம் போய் அவங்களே இருந்துடுறாங்க. கோயம்புத்தூர்ல எல்லாம் நிறைய கட்டுறாங்கல்ல கண்ணா. அது என்னது உம், நிறைய ஃபேமிலி அதாவது அங்கேயே உள்ளே வந்து கோவில் இருக்கு, பஜன்ஸ் பண்றாங்க. இவங்களே போய் ஜாயின் பண்ண அப்ப அதுக்கெல்லாம் யூனிட் அமௌண்ட் இல்லையா?
ஸோ இந்த பிபிஎஃப்ன்றது வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டா? நான் வந்து ஆஃப் லேட் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் கிட்ட நிறைய பேசும்போதெல்லாம் நான் அப்சர்வ் பண்றேன். வெரி அட்வான்டேஜ், வெரி வெரி அட்வான்டேஜ். ஏடிசியில் எக்ஸம்ஷன் இருக்கிறதுனால 1,50,000 வரைக்கும் ஓல்டு ரிஜிம்ல கிளைம் பண்ணியிருக்காங்க. டிடக்ஷனா கூட கிளைம் பண்ணிக்கலாம். பிபிஎஃப் லெட் பி கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட். எம்ப்ளாயர்ன்ற ஒரு ஒருத்தர் இருக்க மாட்டாரு. சரியா? எம்ப்ளாயர் ஒருத்தர் இல்லைன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. சரி, கொஞ்சம் கனெக்டடா படிங்க செல்லம். அப்படியே மக்கப்லாம் பண்ணாதீங்க கண்ணா. ஒரு மாதிரி ரீசனபிளி ஒரு கனெக்டடா, ஒரு லாஜிக்கலா, ஒரு ப்ராக்டிக்கலா, ரியலிஸ்டிக்கலா யோசிச்சு படிங்க. அப்ப ஈஸியாயிடும் டாக்ஸ். புரியுதா? எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இல்லாததுனால எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்ளிகபிள் கிடையாது. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்ளிகபிள் இல்லைனா இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா வராது. எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் நானே ராஜா நானே மந்திரி என்னோட கேஸ்ல கரெக்டா? ஸோ நான் ஐடிசி வரைக்கும் 1,50,000 வரைக்கும் கிளைம் பண்ணிப்பேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டாக்ஸபிள் கிடையாது. அம்சம் வித்ராவல் நான் பண்ணிப்பேன், எப்போ வேணா பண்ணிப்பேன், எக்ஸாம்ட் எனக்கு. ஓகேவா? இது பிபிஎஃப். ஃபுல் டேபிள் மெஜாரிட்டி ஆர்பிஎஃப்ல கேட்கறாங்க கண்ணா எம்சிக்யூ. ஆமா. நாட் எலிஜிபிள் நாட் டாக்ஸபிளா? இது கேக்குறீங்களா? ஓகே, இது வந்து யூஆர்பிஎஃப்ல நான் வந்து எலிஜிபிலிட்டியே வராது கண்ணா. ஏன்னா நான் இன்கம் டேக்ஸ் கமிஷனோட அப்ரூவல் கீழே வரல நான். அதாவது நான் எனக்கு இருக்கு பிஎஃப் ஆனா இல்ல அந்த மாதிரி கேட்டகரி யூஆர்பிஎஃப். புரியுதா? யூஆர்பிஎஃப்ன்றது என்னன்னா இந்த கமிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் என்ன அந்த பிஎஃப் ஸ்கீமே ரெக்கக்னைஸ் பண்ணல. எம்ப்ளாயர் என்னமோ கிரியேட் பண்ணிட்டாரு, ஆனா என்ன ரெக்கக்னைஸ் பண்ணாம இருக்கிறதுனால ஐடி ஆக்ட்குள்ளே வராத மாதிரி இது. ஐடி ஆக்ட்குள்ள வரலன்னா ஐடிசி நான் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. நான் பர்வியூலே வரமாட்டேன் செல்லம். டாக்ஸபிள் இல்ல, டாக்ஸபிளே கிடையாது. டாக்ஸ் பர்வியூல டாக்ஸ் பர்வியூலே வரமாட்டாங்க இவங்க. யூஆர்பிஎஃப் சும்மா ஒரு ஒரு வீட்ல ஒரு உண்டியல் வச்சுருக்கிற மாதிரி. அப்பா உண்டியல் கொடுத்து. ஆமா ஆமா, வீட்டுல அப்பா இந்தாம்மா ஒரு உண்டியல் வச்சுக்கோ, நான் போடுற பைசெல்லாம் போட்டுட்டே இரு அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி கதை தான் யூஆர்பிஎஃப். எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாருன்னா அவர் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாரு. பிஎஃப் அக்கௌண்ட் யார் வேணா ஓபன் பண்ணிக்கலாம் கண்ணா. பட் ஆனா அது வந்து கமிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரெகக்னைஸ் பண்றாரா இல்லையா? ரெகக்னைஸ் பண்ணா மட்டும்தான் இந்த ப்ரொவிஷன்ஸ்லயே வரும், டாக்ஸ் பர்வியூலே வரும், இல்லைன்னா வராது. பெருசாலாம் கிடையாது. ஆமாம்மா, பெருசா ஒண்ணுமே இல்ல. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எது இல்ல எது இருக்கு, யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படி. மனிதர்கள் எல்லாருமே ஒருத்தர், அதுல யார் குட் பேடுன்னு நம்ம அனலைஸ் பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பிஎஃப் நிறைய வகை இருக்கு. ஆனா எது வந்து நிஜமாலே இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல எது கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ்ன்றது பார்த்தோம்னா ஆர்பிஎஃப் தான். இப்ப என்ன ஆயிடுதுன்னா எல்லாரும் ஆர்பிஎஃப் படிச்சிடுறாங்களா, பிபிஎஃப்பும் யூஆர்பிஎஃப்க்கும் தெரியாதனால அதுல இருந்து எம் எம்சிக்யூ கேட்குறோம். அதுக்கு நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் சொல்றேன். இந்த டேபிள் மோர் தென் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் பிஎஃப் கண்ணா. ஓகேவா? இது தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் ப்ரையாரிட்டியை மாதிரி தோணல. போதும், இன்டர் லெவலில் இவ்வளோ போதும். இப்போ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எடுத்துட்டீங்கன்னா 10% ஆஃப் salary வரைக்கும் எக்ஸம்ப்டட். வாட் இஸ் தட் salary? பேசிக் பிளஸ் டிஏ, ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பிளஸ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர். இதுதான் வந்து எக்ஸம்ப்டட். எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் ஏடிசியில் எலிஜிபிள் கண்ணாது. எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து 12% ஆஃப் salary. இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து 9.5% எக்ஸம்ப்டட். சம் எப்படி தெரியுமா கொடுப்பான்? இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் 14% கொடுப்பான். ஓகேவா? சப்ஸ்டான்ஷியேட் த டாக்ஸபிள் போர்ஷன் கொடுப்பான். நம்ம என்ன பண்ணணும்? 14%க்கு இவ்வளோ வேல்யூ, 9.5%க்கு இவ்வளோ வேல்யூ, இது டிஃபரன்ஸுக்கு தான் அமௌண்ட் தான் டாக்ஸபிள் அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்படி வரும். ஓகேவா? சம் போடும்போது உங்களுக்கு அப்படிதான் வரும். அது சம் போட போறோம், பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷனுக்கும் 9.5% தான். ஓகேவா? லம்சம் வித்ராவலும் எக்ஸம்ப்ட். அது வந்து சப்ஜெக்ட் டு நோட் 1 நோட் 3 கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இந்த நோட் 1 நல்லா பார்த்துக்கோங்க. எம்ப்ளாயர் கிவிங் கான்ட்ரிபியூஷன். ஓகே,
இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் 2,50,000 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் நாட் எக்ஸம்ப்டட், டாக்ஸபிள். எம்ப்ளாயர் இஸ் நாட் கிவிங் கான்ட்ரிபியூஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் 5 லட்சத்துக்கு மேல இருந்ததுன்னா டாக்ஸபிள். இது ரொம்ப ஈஸி, ஆனா இது கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஓகேவா? இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இன்னைக்கு என்னெல்லாம் முடிக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? இல்லஸ்ட்ரேஷன் 30 பார்த்துருக்கோமா, 30யோட ப்ரொவிஷன்ஸு. அப்புறம் 31க்கு முன்னாடி அந்த அவுட் சைட் இந்தியா ப்ரொவிஷன்ஸ் யூகே. 32ல வாட் இஸ் கால்ட் அஸ் பிளாக் பீரியடு. இது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பர்குசைட்ஸோடது பிரிண்ட் அவுட்டு இங்கே போட்டிருக்கேங்கண்ணா, பிரிண்ட் அவுட் போட்டிருக்கேன். பிஎஃப் ப்ரொவிஷன்ஸ், பிஎஃப் ப்ரொவிஷன்ஸ் எழுத முடிஞ்சதுதான் எழுதுங்க சிவானி. இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லை மேம் எனக்கு பைஹார்ட் ஆனோம், நான் படிச்சுட்டு பார்க்காம எழுதலைனாலும் ஓகே. ஆனால் நாளைக்கு நான் டாக்ஸ் கிளாஸ் வச்சும்போது கட 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 கடன்னு சொல்லணும். இது எப்படி இருந்தாலும் சௌரியம், உங்க சௌரியம் தான். பாக்யா இது வரைக்கும் புரிஞ்சுதா பாக்யா? ஒரு ஐடியா வந்திருக்கா? ரீகேப் பண்ண முடியுதா உங்களுக்கு? ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 32 பாக்யா உங்களுக்கு வந்து நீங்க ஆமா, இது நான் எடுக்கிறது எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் தான் கண்ணா. எல்லாமே ஆல் சம் ஸ்டடி மெட்டீரியல் ஐ ஒர்க் இட் அவுட். ஆமா 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 ஆமா, நியூ வெர்ஷன் தான். ஓகேவா? ஸோ பாக்யா நீங்க இல்லஸ்ட்ரேஷன் 32 வந்து கோத்ரூ பண்ண. ஓகேவா? நான் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 32 நாளைக்கு, இல்லஸ்ட்ரேஷன் 32 33 எல்லாமே நாளைக்கு நான் வந்து கிளாஸ் போடுறேன். ஓகேவா? நாளைக்குன்னு வரும்போது வெனஸ்டே கிளாஸ். நான் வந்து இந்த டிடி டெய்லி கிளாஸ் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு ஐ இன்டிமேட். சரியா? இதர் நாளை கிளாஸ் என்ன டைம்னா சொல்றேன். இப்போதைக்கு வீக்லி த்ரைஸ் தான் கண்ணா. 15th அப்புறம் இட் வில் பி அ டெய்லி கிளாஸ். எனக்கு வந்து நான் என்னோட பிளான் என்னன்னா, போன வாரத்துல இருந்தே டெய்லி கிளாஸ் டிடி கிளாஸ். பட் எனக்கு கொஞ்சம் சில எமர்ஜென்சிஸ் அட் ஹோம்ல இருந்தால பண்ண முடியல. பட் கண்டிப்பா வந்து எய்தர் இட் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஆரம்பிக்கலாம். இல்ல நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஷுவர் ஷார்ட்டா மண்டே டியூஸ்டே ஆல் 5 days டிடி கிளாஸ் இருக்கும். ஐ வில் லெட் யூ நோ த டைமிங். சரியா? அதான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லிடுறேன். பாருங்க சிவானி, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கவனிச்சுக்கோங்க கண்ணா. ரொம்ப ஈஸி ப்ரொவிஷன் கண்ணா இது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்றது வரும்போது எம்ப்ளாயிக்கு 50,000 இல்ல கிராஸ் salary whichever is less. ஓகேவா? இது ஓல்டு ரிஜிம்ல. நியூ ரிஜிம்ல 75,000 ஒரு கிராஸ் salary whichever is less. ஒண்ணு கண்ணா. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஓல்டு ரிஜிம்ல மட்டும்தான் இஏ, நியூல கிடையாது. ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு 16 subsection 12 deduction shall be available to government employee only. அதுல deduction எப்படி தெரியுமா? actual entertainment allowance இல்ல 5,000 இல்ல 20% of basic salary whichever is less. புரியுதா கண்ணா உங்களுக்கு? இங்க பாருங்க, இங்க போட்டிருக்கேன். இந்த ஃபார்மேட் தரவு பண்ணிடுங்க சிவானி. இது ஃபுல், அதாவது நீங்க எழுதும்போது 16 subsection 2 standard action 16 subsection 1A professional tax 16 subsection 3 இப்படி எழுதணும். இல்லைன்னா மார்க் அவுட் பண்ணுவாங்க. இந்த மூணுத்துக்கும் மேண்டேட்டரியா எழுதணும். salary 17 subsection 1 allowances போட்டுட்டு see education allowanceக்கு சப்செக்ஷன்லாம் சொல்ல வேணாம். பட் allowances 17 subsection 3 2 அப்படின்னு எழுதணும். இந்த ஃபார்மேட் நல்லா குத்ரூ பண்ணிக்கோங்க. Standard deduction 50,000 on salary, gross salary whichever is less, 75,000 or gross salary whichever is less. Entertainment allowance வந்து actual EA 5,000 or 20% of basic salary whichever is less. ஓகேவா? இதெல்லாம் நம்ம போடலாம் நம்ம சம்ஸ்.
ஓகேவா 35 இது ப்ரொவிஷன்ஸ். ஓகே சம்ஸ் போடலாம் நாளைக்கு. நாளைக்கு ப்ரெடாமினண்டா வி வில் கவர் முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பாருங்க செல்லம். டேக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து ஸ்டேட் லிவி பண்றாங்க. ஓகே, அதில் வந்து இஃப் த எம்ப்ளாயர் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்றாங்கன்னா அது வந்து டாக்ஸபிள் பர்குசைட். ஓகேவா, பர்குசைட்டா மேலே போட்டுட்டு கீழே டிடக்ஷனாக காமிப்பாங்க. சரியா செல்லம்? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 600 கொடுத்துருக்காங்க. 600 professional tax paid by the employee வந்து 600. professional tax paid by the employer on behalf of the employee கொடுத்துருக்காங்க. அப்போ உங்க புக்ல பாருங்க, இந்த 600 1600. ஆமா கரெக்ட். இங்க வந்து 1600 எம்ப்ளாயிக்கு பதிலா பே பண்றத டாக்ஸபிள் பர்சன்ட் 1600 வந்துரும். டிடக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 1600 பிளஸ் 600 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சிருவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்படிதான் எடுத்துட்டு வருவாங்கண்ணா. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் வந்து 300 per month. ஸோ ஒரு வருஷத்துக்கு 300 into 12 3600. 3600 taxable purpose ஆயிட்டு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கிறதுனால டிடக்ஷன்ல காமிக்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்துதாங்கன்னா கீழே டிடக்ஷன்ல காமிப்போம். நான் அதை சொல்லித்தரேன், அதை ஸ்பிளிட் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இங்க என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் பாருங்க கண்ணா. கவர்மெண்ட் எம்ப்ளாயினா இட் வில் பி deduction allowed or available. Non-government employee na deduction not available. ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ஆனா இது எப்பவுமே இஏ வந்து டாக்ஸபிள் பர்குசைட், ஃபுல்லி டாக்ஸபிள் மேல காமிச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு எப்பவுமே காமிச்சிடணும். கவர்மெண்ட் இருந்ததுன்னா டிடக்ஷன், கவர்மெண்ட் இல்லையா டிடக்ஷன் கிடையாது. நம்ம பார்க்கலாம் சிவானி, ஒன்னொன்னா பார்த்துட்டு கவர். நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ பர்குசைட்ஸ் ஃபுல்லா ப்ரொவிஷன்ஸ், பிஎஃப் ஓடது நல்லா படிச்சிருங்க, என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபுல்லா படிச்சிருங்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபுல்லா படிச்சிருங்க. இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா எடுத்த பர்குசைட்ஸ்க்கு வந்து அந்த அவுட் சைடு வாட் இஸ் அ ஃபேமிலி டெஃபினிஷன் எல்லாம் படிக்கணும். ஃபேமிலி டெஃபினிஷன் கேட்பாங்க சிவானி. ஃபேமிலி மீன்ஸ்ன்றது கேட்டா சான்சஸ் இருக்கு. சம்லயே கேட்கலாம், சொல்ல முடியாது. 7 மார்க்னா 7 மார்க் ஃபுல் மார்க் சம் வராது. 3 மார்க்கு 3 மார்க்கு 1 மார்க் வரலாம், 4 மார்க் 3 மார்க்குன்னு வரலாம், இல்ல 2 2 2 2ன்னு 1 மார்க் வரலாம். எப்படி வேணா கொடுப்பாங்க. ஸோ வாட் இஸ் ஃபேமிலி அப்படின்ற மீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் கண்ணா, வேற எதுவும் இல்லை. பக்யா, யூ காட் சம் ஐடியா பக்யா? குட் குட். நீங்க இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கோத்ரூ பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. சண்டே இன்னைக்கு, சாரி வெனஸ்டே இன்னைக்கு சம்ஸ் பார்க்க போறோம். அப்படியா? கேட்கலையா? வாய்ஸ் கேட்கலையா? தெரில கண்ணா. ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நல்லா கோத்ரூ பண்ணிட்டு தரவு பண்ணிக்கோங்க. அது வந்து ப்ரீவியஸா இருக்கிற பர்குசைட்ஸ் ப்ரொவிஷன்ஸை கோத்ரூ பண்ணிக்கோங்க. வெனஸ்டே வந்து சம்ஸ் போடுவோம் கண்ணா. வெனஸ்டே இன்னைக்கும் தேர்ஸ்டே 1 hour டைம். வெனஸ்டே 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 கிளாஸ் இருக்கு. எப்படின்றத பிளானர் சொல்றேன். வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஃபுல்லா வந்து சம்ஸ் தான் இருக்கும். அதுக்கு நீங்க எல்லாத்தோட ப்ரொவிஷன்ஸ் நல்லா கவர் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இட் வில் பி a recap ஃபார் யூ, சேலரியோடது. ஓகேவா? ஓகே, இப்போ நான் அந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. சிவானி உங்களுக்கு புரிஞ்சுதா சிவானி? ஓகே, இன்னைக்கு முடிச்சிருங்க கண்ணா. சிவானி அப்புறம் இந்த டெஸ்ட் வந்து டைரக்ட் டாக்ஸ்ல சம்ஸ் கொடுக்கல சிவானி. salary ஃபார்மேட்டும் பர்குசைட்ஸ் எல்லாத்தையும் எழுத சொல்லியிருக்கேன். ஸோ அது ஐடிடியில் வந்து நம்ம படிச்சது எல்லாமே கண்ணா. அதாவது லைக் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அந்த லெசனு, அப்புறம் வந்து இப்போ நம்ம எக்ஸம்டட் ப்ரொவிஷன்ஸ் படிச்சது,
அந்த மாதிரி எல்லாத்தையும் ஓவராலாக கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஐடிடி. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஒன்லி கன்சைன்மெண்ட். லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு நான் இன்னைக்கு. ஆமா, பரவாயில்ல. கன்சைன்மெண்ட் திருப்பி எழுதிக்கோங்கண்ணா. ஆம், ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் இந்த அப்நார்மல் லாஸ் அந்த சம்ஸ்லாம் இருக்குல்ல, அது. அப்புறம் வந்து லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்போட ரெக்கார்டிங் அமுச்சு விடுறேன் நான். நான் வந்து கொஞ்சம் இன்னைக்கு 1 ஹவர் எடுக்க சொல்லியிருக்காங்க. வெனஸ்டேலேருந்து 2 ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சிவானி, த்ரோட்டுக்காக தான். சரியா? ஓகே. ஓகே கண்ணா. தேங்க்யூ சிவானி. தேங்க்யூ பாக்யா. ஷுவர் கண்ணா. தேங்க்யூ.